இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் ஆகப்போது. இப்போ செப்டம்பர் 15த் பார்த்தீங்கன்னா, எங்களோட கல்யாண நாள் போச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்க திங்ஸ்லாம் வந்து எடுத்தோம்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. 1 இயர் ஆயிடுச்சு. இங்கேருந்து டைரக்ட்டா வந்து நமக்குன்னு ஒரு சொந்தமான இடம் அப்டின்ற மாரி ஒரு இடத்துக்கு போறோம் அப்டிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கும்போதே இடையில வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணி குடுக்கணும்ல. சுத்தமா கூட்டி தொடைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 25 டேஸ் கிட்ட இங்க இல்லாததுனால வீடு வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. எனக்கு வீட்ல இருந்தப்பயும் சரி, இல்லனாலும் சரி, வீடு சுத்தமா இருக்கணும். அது வாடகை வீடா இருந்தாலும், அவங்களுக்கு வந்து அவங்க குடுத்த மாரியே இல்லன்னா கூட, அதுல ஒரு 80% நான் வந்து அப்படியே குடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மைண்ட் செட் அப்படின்றதுனால, நான் முடிஞ்ச வரைக்கும் அழகா கிளீன் பண்ணி தான் குடுத்துட்டு வந்தேன். ரொம்ப கிளீன் பண்ணல. ஏன்னா இங்க மாப் போடுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ்லேருந்தெல்லாம் தண்ணி நெறையா வந்து தரைலாம் ஃபுல்லா மோசமாயி ஏன்னா நாங்க இடையில வந்து கூட பார்க்கறதுக்கு டைம் இல்ல. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, என்ன கொண்டு வந்து அவங்க விட்டுட்டு அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. நான் மட்டும் தான் வந்து கிளீன் பண்ணிட்டுருந்தேன். கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணேன் வந்து கூட்டிட்டு போனாங்க. அந்த மாரி தான் போயிட்டுருந்துச்சு. இடையில டைமே இல்லாம. ஸோ, அதனால வந்து பார்க்க முடியாம ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நாங்க வீடு வந்து எப்படியும் வந்து ஷிஃப்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க டச்சப்லாம் பார்த்துருந்தேன். எனக்கு பெயிண்ட் அடிக்கலாம் தெரியாது. இருந்தாலும் அங்கங்க பெயிண்டிங் வேலையும் நான் வந்து பார்த்துருந்தேன். ஏன்னா, நம்ப வந்து ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்டிக்கர் அந்த மாரிலாம் ஒட்டியிருப்போம் இல்லையா? அதெல்லாம் வந்து அவங்க குடுத்த மாரியே நம்ம குடுக்கணும் அப்படின்றதுனால அதெல்லாம் எடுத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அழகா அந்தந்த இடத்துல டச்சப் பார்த்துருந்தேன். இந்த புத்தா ஸ்டிக்கர் மட்டும் எனக்கு மனசு வரல எடுக்கறதுக்கு. இன்னொன்னு அது ஹவுஸ் ஓனருக்குமே பிடிக்கும் கண்டிப்பா. நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது, அந்த பூஜா ரூமுக்கான அந்த செட்டப் எதுவுமே நான் வந்து எடுக்கல. அத அடுத்து யாராவது வந்தாங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி, முடிஞ்ச வரைக்கும் அழகா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஓனர் கிட்ட வந்து கீய வந்து குடுத்துட்டு, நம்ம வந்து இந்த வீட்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். லாஸ்ட்டா உட்காந்து கொஞ்ச நேரம் நான் பாட்டுக்கு லூஸ் மாரி சிரிச்சுட்டு இருந்தேன். அததான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன்.